விஜய், காவேரி, அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சாரதா 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, இங்கே ஜாகிங் வந்து விஜய் போயிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க வாக்கிங்க்கு. அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, தினமும் இந்த மாதிரி நடங்க அத்தை, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு வந்து, ஆமாம் தம்பி நடக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இங்கே வெக்கையாக இருக்குது, எங்கே நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி தெரியுது, எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு, ஏன்னா நீங்கள் வந்து கொடைக்கானலில் இருந்தீங்கல்ல, அங்கே சில்லுன்னு தானே இருக்கும் அப்படின்னோட கொடைக்கானல்னு கேட்டோன்னே அழறாங்க. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சொத்தும் அந்த பசுபதி பிடிங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பாக வந்து அந்த சொத்தை வந்து நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்க்குறாங்க, இந்த தம்பி எவ்வளோ நல்லவராக இருக்கார், எப்படிலாம் வந்து மனசு சந்தோஷப்படுத்துகிறாரு, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து சாரதா இதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா, இவ்வளோ நாள் இவ்வளோ வேலை செய்கிறாரு இவர், ஆனால் இவரை பற்றி ஒரு வார்த்தை வந்து நல்லபடி பேசவே மாட்டாங்க. இப்போ வந்து விஜய் மொத்தம் அப்படியே பொழுதுகிட்டே இருக்காங்க. அத்தை, ஆமாம் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வந்து இவர் உதவி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க புருஷனை பற்றி. கங்கா அடுத்து வந்து இங்கே கங்கா என்ன பண்ணுறாங்க, என்னம்மா காலையில் இப்படி போயிட்டா எப்படி, எனக்கு எதுவுமே நீ தரவே மாட்டேங்கிற காலை. இல்லைடி, நம்ம தம்பி கூப்பிட்டாருன்னு போனேன், அதை நடந்துட்டு வந்துட்டு, நீ நடக்கணுமாடி சுகருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுருக்காங்க, செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த விஜய் இருக்கிறதால ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்குது அம்மா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பார்த்துக்காங்க, செம்மையாக டென்ஷன் ஆகுமா, இன்றைக்காவது வந்து அவருக்கு பிடிச்சது செய்யலாம்ல அப்படின்னா, மா ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அக்கா சொல்கிற மாதிரி செய்வேன், என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இங்கே நான் விஜய் தம்பி வேற வந்து குமரன் தம்பி வேற நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்று தாண்டி எனக்கு அப்படியே நடக்கிற மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா இப்போ என்ன செய்ய போகிற சமையலோன்னா, எல்லாம் பிடிச்சி தாண்டி செய்ய போகிறேன், அவருக்கு பிடிச்சதும் இவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சிடறேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு கங்கா வந்து அப்படியே டென்ஷன் ஆக்கா, இங்கே பாருக்கா நீ டென்ஷன் ஆகாத, அம்மா இப்படிலாம் நினைக்குதுன்னு சொல்லிட்டு, அம்மா அப்படிலாம் நினைக்கலக்கா, சும்மா அதை அப்படி சொல்லிட்டு இருக்கு, அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி. இதெல்லாம் கேட்டுக்காங்க மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், சீக்கிரமாக கிளம்பணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்றாரு, முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்குங்க, நிறைய துணியெல்லாம் வாங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் கொடுக்கணும்ல. இல்லைக்கங்க நேற்று எதுவும் வாங்கி கொடுக்காம போயிட்டேன், இன்றைக்கும் வாங்கி கொடுக்காம போனேன், நல்லா இருக்கா, அதான் நேற்றே வாங்கிட்டாங்களே அப்புறம் என்ன, இன்றைக்கே வாங்கிப்பாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு குமரன் என்ன பண்ண தெரியாமல் யோசிக்கிறாரு. விஜய் வந்து வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அதை பார்த்து சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. தம்பி ஏன் வேலைக்கு போகணும், பாவம் தம்பி அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்துரு, கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம்ல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கிளம்பணுன்றாரு அப்படின்னோடனே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொன்னால், என் ஆசீர்வாதம் உங்களுக்கு 2 பேருக்குமே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாழ்த்துறாங்க காவேரி விஜயும். விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து பெரிய கம்பெனியில் வந்து விஜய்க்கு நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாரு, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்துட்டோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே காவேரி கேட்குறீங்க, நீங்கள் வேலை கிடைக்கிற மாதிரி தான், எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், கண்டிப்பாக கிடச்சிடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முடிவு நான் எடுத்திருக்கேன், என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. இங்கே பாரு காவேரி, உங்கள் அம்மாவுக்கு அந்த வீட்டு மேலேயே தான் மனசு இருக்குது, அதனால சீக்கிரமாக அந்த வீட்டை மீட்டு தரத்துக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என்ன முடிவுங்க அப்படின்றாங்க. அது நான் என்னென்னு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஒரு மாப்பிள்ளையை அந்த வீட்டை நான் மீட்டு தரத்துக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன், இதுக்கு நீ தான் வந்து துணை நிற்கணும் காவேரி அப்படின்னு. எங்கே அதெல்லாம் வேணாங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது காவேரி, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க பிரச்சனை உங்கள் வீட்டில் அந்த வீடு தான், அந்த வீடை மீட்டு தந்தால் பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும், உங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் நீயும் சந்தோஷமாயிடுவேன் அதானே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னன்னாலும் சரி காவேரி, உங்கள் வீட்டு பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரே வழியாக அந்த வீடு தான், அதை நான் மீட்டு தீருவேன், அதுக்கு நீ எந்த தடைகளும் சொல்ல முடியாது, இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு யோசிக்கிறாங்க, இவர் என்ன பிரச்சனையில் மாட்ட போகிறாரோ தெரியலையே, இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் தாத்தா பாட்டிக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அவங்க சகலையும் கூட 2 பேரையும் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி வந்து காவேரியோட வீட்டை வந்து மீட்டணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதன்படி நம்ம மூவ் பண்ணால் கண்டிப்பாக மீட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னு சொன்னோன்னே, இதுதான் ஐடியா, எப்படியாவது அந்த பத்திரத்தை நம்ம மீட்டே ஆகணும், அவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம பத்திரத்தை அவர் எடுத்துகிட்டு போனாரோ அதே மாதிரி அந்த பசுபதி வீட்டில் புகுந்து அந்த பத்திரத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சகலை 2 பேருமே வந்து நிவீனும் குமரனும் வந்து சரி இதுக்கு நாங்கள் ஒரு துணையாக இருப்போம், நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதியோட பையன் இருக்கார்ல, ஆமாம் அவர் இந்த ஊரில் தான் இருக்கார் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியும், அவனும் இந்த ஊரில் தான் இருக்கான், அவனை நம்ம வந்து ட்ராக் பண்ணாவே கரெக்டாக சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஆமாம் அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், அவனை வச்சு தான் பசுபதியை மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க 3 பேருமே.